ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். இனி யூபிஐ கிடையாதா? இந்தியாவில் கடந்த 2024-25 நிதியாண்டில் மட்டும் 260 லட்சம் கோடி அளவுக்கு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் 12 லட்சம் கோடி அளவுக்கு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு மட்டும் கிட்டத்தட்ட 65 கோடி அளவுக்கு இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. கடந்த 2025 முதல் குவார்ட்டரில் ஏப்ரல் டு ஜூனில் மட்டும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் தமிழ்நாடு, இந்த 5 மாநிலங்களில் மட்டும்தான் யூபிஐ டிரான்சாக்ஷன் வந்து அதிக அளவில் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி யூபிஐயோட பயன்பாடு, யூபிஐ டிரான்சாக்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு தான் இருக்கு. இப்படி சின்ன சின்ன கடைகள்ல இருந்து பெரிய பெரிய கடைகள் வரைக்கும் எல்லாருமே யூபிஐ QR கோட்ல ஸ்கேன் பண்ணி நம்ம அமௌண்ட் பே பண்ணிட்டு அசால்ட்டா போயிட்டே இருக்கும். ஒரு காலத்தில் வந்து கேஷ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யூபிஐ வந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக யூபிஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ ஒட்டு மொத்தமாக யூபிஐ மூலமாக தான், அதாவது நம்ம அக்கௌண்ட்ல இருந்து எவ்வளோ பணம் வருது, எவ்வளோ பணம் போகுது, இப்படி எந்த ஒரு கணக்கு வழக்குமே தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு யூபிஐ மூலமாக இஷ்டத்துக்கு செலவு பண்ணிட்டு இருக்கோம், பே பண்ணிட்டு இருக்கோம். இப்படி யூபிஐக்கு நம்ம மொத்தமாக அர்ப்பணிச்சதுக்கு அப்புறம் இப்போ திடீர்னு வந்துட்டு யூபிஐ இனி கிடையாது, கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? உண்மையிலேயே சொல்லிட்டாங்க. அது கர்நாடகாவில். அப்பாடா, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். அதுக்கும் ஆப்பு வைக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ புதுசாக ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இனி ஃபியூச்சரில் யூபிஐ யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி கர்நாடகாவில் இதை ஏன் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் இது எப்போ வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சுருக்கமாக பார்த்துடலாம். கர்நாடகாவில் உள்ள சில சிறு வணிகர்கள் வந்து தங்களோட கடைகளில் இந்த QR கோடை ரிமூவ் பண்ணி இனி கேஷ் ஒன்லி தான், யூபிஐ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 14,000 ட்ரேடர்ஸ் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூபிஐ மூலமாக அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பண்ணி 40 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணி அவங்க சரியாக வரி கட்டலை அப்படின்னா, அப்படி சரியாக வரி கட்டாதவங்களுக்கு அவங்களுக்கு வந்து வணிக வரித்துறையிலேருந்து டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. 2021 25 வரைக்கும் இப்படி யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலமாக பண்ண அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து வணிக வரித்துறை வந்து யூபிஐட்ட வந்து ட்ரேஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து வரி கட்டாததுக்காக டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்படி தான் ரீசெண்டாக தமிழ்நாட்டில் பானிபூரி விற்கிற ஒருத்தருக்கு வந்து யூபிஐ மூலமாக அமௌண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணி வருஷத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணதுனால ஜிஎஸ்டி கட்ட சொல்லி அவருக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க. அதே மாதிரி ரீசெண்டாக கும்பமேளாவில், உத்தரப்பிரதேசில் கும்பமேளாவில் ஒருத்தர் போட்மேனுக்கு கூட இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் வந்து அனுப்பப்பட்டது நீங்கள் எல்லாமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. இப்போ ஜிஎஸ்டி ஆக்ட் படி ஒரு இந்த குட்ஸ் விற்கிறாங்களா, பொருட்கள் விற்கிறாங்களா, அவங்க வந்து வருஷத்துக்கு 40 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பான முறையில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஆகணும், ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். அதுவே இந்த சேவைகள் பண்ணுறாங்களே, சர்வீஸ் ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறாங்களே, அவங்க வந்து வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கு மேலே டர்ன் ஓவர் பண்ணால் கண்டிப்பான முறையில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணி ஜிஎஸ்டி கட்டி ஆகணும். இப்போ என்ன பிரச்சனைனா, இந்த 40 லட்சம் 20 லட்சம் கணக்கில் யாராவது இந்த அக்கௌண்ட்டுக்கு QR கோடு மூலமாக ஸ்கேன் பண்ணி சும்மா கைமாத்தா யாராவது பணம் அனுப்பினா கூட அதுவும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். அதுபோக இந்த அக்கௌண்ட்டில் உள்ள பணத்துக்கு சில சார்ஜஸும் பேங்க்லேருந்து பிடிக்கிறாங்க போல. ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் கர்நாடகாவில் சில வணிகர்கள் வந்து இந்த மாதிரி கடையில் வந்து QR கோடு கிடையாது, இனிமேல் வந்து கேஷ் ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, இப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி யூபிஐ ரிமூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னா, தமிழ்நாடு மட்டும் இல்லை, இனி இந்தியா ஃபுல்லாக யூபிஐ நம்ம யாரும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஒரு புது திட்டத்தை தான் வந்து கவர்மெண்ட் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் ஈருபி. இந்த ஈருபி மூலமாக இது வரைக்கும் இந்த மார்ச்சில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1016 கோடி அளவுக்கு டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. இந்த ஜூலையில் இது வரைக்கும் மட்டுமே 1000 கோடிக்கு மேலே இந்த ஈருபி மூலமாக டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்னப்பா அந்த ஈருபி அப்படின்னு கேட்டால், ஒரு சில நாடுகளில் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் வந்து அவங்க நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் கரன்சி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம நாட்டோட சென்ட்ரல் பேங்க் வந்து RBI அவங்க நம்ம நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு டிஜிட்டல் கரன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஈருபி. இப்போ நம்ம ரூபா நோட்டை எப்படி வச்சிருக்கோம், ஒன்று கையில் வச்சிருப்போம், இல்லை அக்கௌண்ட்ல வச்சிருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு டிஜிட்டல் வேலட்லேயே நம்ம அந்த ஈருபியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கிரிப்டோ கரன்சி கிடையாது. ஏன்னா பிட்காயின் மாதிரியான கிரிப்டோ கரன்சியை மைனிங் பண்ண தெரிஞ்ச யாருனாலும் அதை உருவாக்க முடியும். ஆனால் அந்த ஈருபியை யாருமே உருவாக்க முடியாது. RBI மட்டும்தான் உருவாக்கி ரிலீஸ் பண்ண முடியும். நம்ம கையில் எப்படி ரூபா நோட் வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் வேலெட்டில் அது டிஜிட்டல் கரன்சியாக இருக்கும். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். இப்போ இந்த ஈருபி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ ஜிபேலேருந்து நீங்கள் எனக்கு ஒரு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்கள் ஜிபேலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்கும் ரிக்வஸ்ட் போகும். அதுக்கப்புறம் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்கும் ரிக்வஸ்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பணம் வந்து என் அக்கௌண்ட்டுக்கே வரும். என் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னா எங்கள் பேங்க் வந்து உங்கள் பேங்க்கு சொல்லும். அப்புறம் உங்கள் பேங்க்லேருந்து தான் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும், இப்படி பணம் போயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ப்ராசஸ் எல்லாமே டக்குன்னு நடக்கும். இதுவே இந்த ஈருபி வந்துச்சுன்னா இன்னுமே இந்த ப்ராசஸ் சீக்கிரமாகவே நடக்கும். இந்த ப்ராசஸ் கூடான அந்த டிரான்சாக்ஷன் செலவும் குறையும். அதுக்கு தான் இந்த கிரிப்டோ கரன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய பிளாக் செயின் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இந்த ஈருபியில் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இந்த ஈருபியிலே 2 டைப் இருக்கு, ஹோல்சேல், ரீட்டைல்னு. ஹோல்சேல் ஈருபினா அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறீங்க அப்படின்னா பேங்க் வந்து இடையில இன்டர்மீடியேட்டராக செயல்படுவாங்க. அப்படி பேங்க்குக்கு கொடுக்குற டிஜிட்டல் கரன்சியை தான் ஹோல்சேல் ஈருபின்னு சொல்கிறாங்க.
இது வந்து நவம்பர் 1, 2022 கொண்டு வந்தப்போ முதல் கட்டமாக 9 பேங்க் வந்து இந்த ஆர்பிஐ வந்து ஹோல்சேல் ஈருப்பை ரிலீஸ் பண்ணாங்க. நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் தான் இண்டிவிஜுவல்னு சொல்லுவாங்க. நம்மள மாதிரி கஸ்டமர்ஸ் கொடுக்குற டிஜிட்டல் கரன்சி தான் ரீட்டைல் ஈருப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த நவம்பர் 1, 2022 இப்போ வரைக்கும் இப்போதைக்கு 17 பேங்க் SBI, HDFC, ஆக்சிஸ்ன்னு சொல்லி 17 பேங்க்ல இந்த ரீட்டைல் ஈருப்பை வந்து அவைலபிளாக இருக்கு. ஆனால் இது முழுவதுமாக மக்களுக்கு நடைமுறைக்கு கொடுக்கப்படல, டெஸ்டிங் மெத்தடில் தான் இருக்கு. ஸோ இதோட புழக்கம் அதிகமாகும் போது, பயன்பாடுகள் அதிகமாகும் போது கண்டிப்பான முறையில் எல்லா மக்களும் யூஸ் பண்ண வகையில் இந்த ரீட்டைல் ஈருப்பியை வந்து கொண்டு வருவாங்க. இந்த ஈருப்பியை கொண்டு வரதெல்லாம் ஓகே தான். இப்போ நம்ம பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருந்தாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரு 4% வட்டி கிடைக்கும். ஆனால் இந்த ஈருப்பியில் அந்த மாதிரி வட்டி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு வட்டி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் ஃபியூச்சரில் பேங்கை பொறுத்து இந்த ஈருப்பிக்கு வட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரி, ஏன் இந்த ஈருப்பியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, வருஷம் காகித பணம் அச்சடிக்க கிட்டத்தட்ட 5000 கோடி அளவுக்கு வந்து ஆர்பிஐக்கு செலவாகுது, கவர்மெண்ட்டுக்கு செலவாகுது. ஸோ இந்த ஈருப்பி கொண்டு வரது மூலமா அந்த செலவை கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஈருப்பி மூலமா யார் எவ்வளோ கள்ளப்பணம் வச்சிருக்காங்க, பிளாக் மணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஈஸியாக ட்ராஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதும் சொல்றாங்க. முக்கியமா இந்த ஈருப்பி மூலமா பணம் அனுப்புறதுக்கு யூபிஐ மாதிரி நெட் கனெக்ஷன் வேணும், பேங்க் சர்வர் வேணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நெட் இல்லாமல் டக்குன்னு ஈருப்பி மூலமா பணம் அனுப்பிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஆப் வச்சிருப்போம்ல, அந்த ஆப் மூலமா இந்த ஈருப்பி வேலெட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஈருப்பி வேலெட்லேருந்து நம்ம எங்கனாலும் மணி டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம், பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட இந்த ஈருப்பி மூலமா அமௌண்ட்டை வந்து ஈஸியாக டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் செலவும் குறையும்னு சொல்றாங்க. ஏன் ஃபியூச்சர்ல நம்மளோட மந்த்லி சேலரியை கூட இந்த ஈருப்பி மூலமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியை இது வரைக்கும் 10 உலக நாடுகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம கையில் வச்சிருக்கிற பணத்தையோ இல்லை அக்கௌண்ட்ல வச்சிருக்கிற பணத்தையோ இத்தனை தேதிக்குள்ள செலவு பண்ணிடணும், இல்லைன்னா காலாவதி ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பைரி டேட் கொண்டு வந்தா எப்படி இருக்கும், பயங்கர காண்டா இருக்கும்ல. அந்த மாதிரி தான் சைனால ரிலீஸ் பண்ண டிஜிட்டல் கரன்சிக்கு வந்து நீங்க இத்தனை தேதிக்குள்ள செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பைரி டேட்லாம் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அந்த மாதிரிலாம் ஃபியூச்சர்ல இந்தியாவில் வராது அப்படின்னு சொல்லி நம்புவோம். இந்த ஈருப்பினா என்ன, ஃபியூச்சர்ல நம்ம ஏன் யூபிஐ யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு ஈருப்பி ஒரு காரணமா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நாங்கள் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறோம். இந்த ஈருப்பியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பத்தி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. காசு இல்லைங்களா, யாத்துக்கு அடியா காசு